ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிரவீன். என்னை மன்னிச்சிருங்க. ரொம்ப நாள் இடைவேளைக்கு பிறகு திருப்பி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப கேப் எடுத்துக்கிட்டேன், எந்த ஒரு வீடியோவுமே போடலை. அந்த யூடியூப் வீடியோ கடைசியில் நான் என்ன சொன்னேன், நான் இனி வீடியோ அதில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணேன். ஆனால் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோட நான் வீடியோவே போஸ்ட் பண்ணல, யூடியூப்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி. ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து வீடியோ வரும். ஃப்ரீக்வெண்ட்டாக வருமானு கேட்டால் அப்படிதான் இல்லை. ஆனால் வந்து கண்டிப்பாக வரும் வீடியோ, நான் ஜட்ஜ் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பாதி வேலை கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு வேலை, கடைசி வேலை இருக்குது, அது முடிச்சுட்டோன்னாக்கா கண்டிப்பாக 1 மாதம் லீவு இருக்குது. அந்த லீவில் நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஹைலண்ட் டவரை பற்றி தான் பேசுகிறதா இருந்தேன். ஆனால் ஹைலண்ட் டவரோட அந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் ஒரு 2 வாரம் முன்னுக்கு 3 வாரம் முன்னுக்கு வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சுருந்தேன். அந்த ஸ்கிரிப்ட் புக்கு தான் பாய்ப்பேன் நான். அப்போ அந்த புக்கு வந்து இன்றைக்கி நான் தேடுறேன், காணாவே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் சுட சுட ஒரு கதை படித்தேன். இது வந்து மலேசியாவில் நடந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து மலேசியா நடந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. எப்போ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலு, அதுக்கப்புறம் எங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலாம் அவங்க சொல்லலை. ஏன்னா மேபி ஒரு பாதுகாப்புக்கு அவங்க வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன கதையை நான் அப்படியே அவங்கக்கிட்ட வந்து தெளிவாக சொல்கிறேன். இவங்களோட பேர் வந்து என்னதுனாக்கா சுசிலா. ஆனால் உண்மையான பேர் இது கிடையாது, நான் வச்ச பேர் வந்து சுசிலா. சுசிலா அக்கா வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டைமு. அப்போ அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபைனல் இயர், அவங்களுக்கு வந்து எக்ஸாமும் இருக்குது, இன்டர்ன்ஷிப்பும் வந்து செஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ அந்த காலேஜ் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஹாஸ்டலில் வந்து ஆள் நிறைஞ்சிருச்சு, ஆள் வந்து புண்ணோவாயிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து வெளியிலேருந்து தான் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும், உங்களோட எக்ஸாமையும் உங்களோட இன்டர்ன்ஷிப்பையும் வந்து வெளியிலேருந்து தங்கி படித்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால சுசீலா அக்கா வேறு வழி இல்லாமல் வெளியில் இருக்கிற இடத்த வந்து தேடியிருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து தேடியிருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்கே இருக்குதுனாக்கா கரெக்டாக அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து முன்னுக்கு இருக்குதுனாக்கா சீன சுடுகாடு வந்து பின்னாடி இருக்குது. ஸோ சீன சுடுகாடு இங்கே, இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இங்கே, அந்தமாரி தான் வந்து ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்ச பிறகு ஐயோ இந்த இடத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னுக்கே வந்து இதாக ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இன்டர்ன்ஷிப்பும் செய்யணும், எக்ஸாமையும் செஞ்சு முடிச்சுட்டாக்கா ஓகே இந்த செட்டில் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு அதனால் அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல வந்து தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு மாதிரி வீடு மாதிரி தான் இருந்திருக்குது. இவங்களோட சேர்த்து மொத்தமாக வந்து 7 பேர், சுசிலாக்கா பாக்கி 6 பேர். அதில் 2 பேர் வந்து கிறிஸ்டியன் கேர்ள், அதுக்கப்புறம் பாக்கி 5 பேர் சுசிலாக்காவோட சேர்த்து இந்தியன்ஸ். ஓகேவா? அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த வீடில் வந்து மொத்தமாக வந்து 3 ரூம் இருந்திருக்குது. அந்த 3 ரூமில் வந்து ஒரு ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம், ஒன்று வந்து 2 சின்ன ரூம்பு. அப்போ சுசீலா அக்காவும் ஒரு கிறிஸ்டியன் அக்காவும் ஒரு சின்ன ரூம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இந்தியன் அக்காவும் இன்னொரு கிறிஸ்டியன் அக்காவும் ஒரு சின்ன ரூம் எடுத்துக்கிட்டாங்க. பாக்கி 3 இந்தியன் அக்காவும் வந்து ஒரு மாஸ்டர் ரூம் எடுத்துக்கிட்டாங்க. நாளே நல்லா நார்மலாக தான் போகுது. எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம்னாக்கா நம்மளோட ஜாமான்லாம் எடுத்து வைப்போம், எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்தமாரி தான் போய்கிட்டே இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேங்கிலே வந்து சேட்டை பிடிச்சோம்னாக்கா அந்த பாக்கி 5 பேர், அதாவது தெளிவாக சொல்லணுனாக்கா சுசீலா அக்காவையும் அந்த சுசீலா அக்கா கூட தங்கி இருக்கிற அந்த கிறிஸ்டின் அக்காவையும் தவிர பாக்கி இந்த 5 பேரும் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவங்க தான் போல இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் சேட்டை பிடிச்சவங்க சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி புரிய வரும். ஸோ நாள் நார்மலாக போகுது, 2வது நாள் நார்மலாக போகுது, 3வது நாள் அந்த 5 பேரும் அவங்களோட வேலையை வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சுசீலா அக்கா ரூமில் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, ஜன்னல் கர்டன் திறந்தோடனே சீன சுடுகாடு தெரியும், அந்தமாரி தான் இருக்கும் சுசீலா அக்காவோட ரூம்பு. அதனால் இந்த சேட்டை பிடிச்ச 5 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, காலையில் ஏஞ்சோனையும் சரி ராத்திரியும் சரி டக்குன்னு சுசீலா அக்கா ரூமுக்கு வந்து அந்த சுடுகாடை பார்த்து கத்துறது, குட் மார்னிங் சொல்கிறது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வெடப்பாக பண்ணியிருக்காங்க, அந்தமாரி வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சுசீலா அக்காவுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பிடிக்கல. அது வந்து ஒரு சுடுகாடு, அதை வந்து நம்ம மதிக்கணும், என்னத்தை தான் இருந்தாலும் அது வந்து சுடுகாடு, அது வந்து அவங்களோட இடம். ஸோ அந்த இடத்த வந்து மதிக்க கற்றுக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த சுசீலா அக்காவுக்கும் அந்த கிறிஸ்டின் அக்காவும் வந்து சொல்லியிருக்காங்க, இந்தமாரி பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுறதாவது அது உங்களோட இதில் ரூமில் போய் பண்ணுங்கள், எதுக்கு என் ரூமில் வந்து கத்திட்டு போகிறீங்க, நாளை பின்ன எங்களுக்கு பாதிப்பு வந்தால் அதை யார் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கையோட அந்த 5 பேர் வந்து கொஞ்சம் அந்த விஷயம்
விஷயத்தெல்லாம் வந்து விட்டுருக்காங்க. அதுதான் போகுது, நாட்களும் கடந்து போகுது. அப்போ இந்த 7 பேர் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, சரி நம்ம சுற்றி பார்க்க போகலாம், எத்தனை நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது 4 அறைக்குள்ள, அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்க போனாக்கா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 பேர் வந்து பிளான் போட்டிருக்காங்க. அதுக்கு இந்த 7 பேரும் வந்து ஒத்துக்கிட்டு சரி நம்ம இந்த நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு ஒரு காலையில் போல் வந்து கிளம்பியிருக்காங்க. அந்த 7 பேரில் ஒரு ஆள் வந்து காடி வச்சுருக்காங்க. அப்போ அந்த பாதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆள் வந்து அந்தளவுக்கு பாய்க்க மாட்டாங்க போல இருக்குது. ஸோ அந்த பாதையே வந்து அந்த சாலையே வந்து விரிச்சோடி தான் கிடக்குது. ஸோ இவங்களோட காடி மட்டும் தான் போயிட்டு இருக்குது. இதில் வந்து சுசிலா அக்காவுக்கு வந்து என்னடா இது, எப்பயுமே வந்து ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறோன்னாக்கா ஹைவே பாய்ப்பாங்க, ஏதாவது நல்ல ஒரு சாலையாக பாய்ப்பாங்க. இது என்னன்னாக்கா இந்த சாலை வந்து அப்படியே ஒரு மாதிரி விரிச்சோடி போய் கிடக்குது, ஓன்னு இருக்குது பாதையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசில் வந்து ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு வந்து காடி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. காடி வந்து மரத்தில் போய் மோதிருச்சு. அப்போ இதை பார்த்தோன்னே சுசிலா அக்காவுக்கு என்னடா தப்பாக இருக்குது, ஒரு வேளை இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இந்தமாரி பண்ணதுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து இந்தமாரி வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சுசிலா அக்காவுக்கு அந்த நினப்பெல்லாம் அந்தமாரி ஒரு விஷயத்தில் தான் போகுது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா சுசிலா அக்கா டக்குன்னு வந்து அவங்களோட பாய்க்கு வந்து ஃபோன் அடிச்சுட்டு இந்தமாரி வந்து காடி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களோட பாயும் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போய்கிட்டே இருக்குது, இன்னும் அவங்க பாயும் வந்து சேரல. அப்போ அந்த பாதியில் வந்து ஒரு காடி வந்து க்ராஸ் ஆகுது. அதில் வந்து கடவுள் வழியை அனுப்பி வச்ச மாதிரி ஒரு இந்தியன் ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க அந்த காடியில். அப்போ அவங்க வந்து அந்த இந்தியன் ஃபேமிலி வந்து அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் பிள்ளைங்கலாம் வந்திருக்காங்க போல இருக்குது. அப்போ அதில் வந்து அவங்க அம்மா அந்த ஆண்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 7 பேத்தையும் வந்து ஒரு மாதிரி திட்டுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னமே இந்த பாதையை வந்து பாய்க்கிறீங்க, இந்த பாதையை வந்து யாருமே அந்தளவுக்கு பாய்க்க மாட்டாங்க, நீங்கள் எதுக்கு இந்த பாதையை பாய்ச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லிட்ரலி வந்து ஒரு மாதிரி ஏசுகிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காங்க எல்லாரும், இல்லைக்கா இல்லை ஆண்டி, நாங்கள் இந்த பாதையில் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நினச்சோம், ஜாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து சரி பிள்ளைங்க ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த டவ்விங் இருக்கும்ல, அந்த காடியெலாம் இழுத்துட்டு போகிற லோரி, அதை வந்து பேசி விட்ருக்காங்க. அதேமாரி அந்த லோரியும் வருது. சுசிலாவோட பாயும் வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆன விஷயம் அப்படி செட்டில் ஆயிடுச்சு. எல்லாமே செட்டில் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுனாக்கா, இந்த 7 பேர் வந்து அவங்களோட ஃபைனல் எக்ஸாமை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க. வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் 7 பேரும். அப்போ அதில் ஒரு கிறிஸ்டியன் அக்காவுக்கு வந்து ஒரு மாதிரி பொசேஸாக ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சுசீலா அக்கா சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி வியர்டாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அழுவுறாங்க, ஒரு மாதிரி கத்துறாங்க, அதுக்கப்புறம் என்னமோ முணுமுணுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போய் கேட்குறாங்க, அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு வந்து பெங்ஸான ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி மைக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணியெலாம் தெளித்து திருப்பி உட்கார வச்சுப்ப அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு, ஏன் இந்தமாரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்ப அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, நான் தான் வந்துட்டல, இனி நான் என்னை பார்த்துக்கிறேன், நீங்களாம் போங்க, உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோடனே அந்த பாக்கி அந்த 6 பேருக்கும் ஒரு மாதிரி வீடாக ஃபீல் ஆகிருக்குது. அது என்னடா இந்தமாரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் சரி விட்டுட்டாங்க. இவங்க என்னடா இந்தமாரி சொல்கிறாங்க, சரி ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் நம்ம விட்ருவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. திருப்பி அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக முன்ன காட்டிலும் திருப்பி ஒரு மாதிரி அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அந்த 6 பேரில் வந்து ஒரு பயந்த சுபாவம் ஒரு அக்கா இருக்காங்க போல இருக்குது. இவங்க டக்குன்னு ஓடி போய் ரூமில் வந்து கதவு சாத்திட்டாங்க. எப்பா இனி நான் அந்த கூட்டத்தில் இருக்கல, நீங்களே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க, சமாதானப்படுத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்கு ஓடி போய் கதவு சாத்திக்கிட்டாங்க. அதோட அவங்க வெளியிலே வரல. அதுக்கப்புறம் இந்த பாக்கி அந்த 5 பேர் இருக்காங்க. மொத்தமாக அந்த பொசேஸான ஒரு அக்காவோட சேர்த்து 6 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த 5 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இவங்க ஒரு மாதிரி வீடாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கத்துறாங்க, அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இன்னமும் ஒரு மாதிரி அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி குதிக்கிறாங்க, ஒரு மாதிரி கத்துறாங்க, அழுகுறாங்க. அப்போ இதை பார்த்து அந்த 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இவங்க வந்து கொஞ்சம் சைஸான ஆள் போல இருக்குது. அந்த பொசேஸான ஒரு அக்கா சைஸான ஆள் போல இருக்குது. அப்போ அந்த 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சுசிலா அக்காவோட சேர்த்து இவங்களோட கை கால் எல்லாத்தையும் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்பயும் வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அந்த 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்க மேலே ஏறி உட்காந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் வந்து பெங்ஸான ஆயிட்டாங்க. எப்பாடா ஒரு வழியாக முடிஞ்சு கதை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் மயக்கமாக தானே ஆயிட்டாங்க. டக்குன்னு ஒரு மாதிரி ஏஞ்சி அவங்களோட ரூமுக்கு ஓடி போய் கதவு வந்து சாத்தியிருக்காங்க. இப்போ அந்த 5 பேரும் சுசிலாக்கோட சேர்த்து அந்த 5 பேரும் வந்து பார்த்து பயந்துட்டாங்க. என்னடா இது இந்தமாரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருக்காங்க. ஒருவேளை கதவு வந்து லாக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்துருக்காங்க. பார்த்தா கதவு வந்து அன்லாக்கில் தான் இருந்திருக்குது. அந்த விஷயம் வந்து எப்படி இருந்திருக்குனாக்கா, அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். அந்த ரூமை வந்து திறந்த கையோட அந்த ரூமு ஃபுல்லாகவே வந்து இருட்டாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி இருட்டாக டார்க்காக இருக்குது. அறவே தெரியல. அப்போ அந்த ரூமை வெளிச்சோன்னே அந்த வெளிச்சம் அந்த ரூமுக்குள்ளே வந்து ஊடுருவி போகல. அப்போ அதில் பார்த்தது தான்
அந்த கிறிஸ்டியன் அக்கா வந்து லிட்ரலி இந்த ஒரு அறைக்குள்ளே 4 மூணு இருக்கலாம், ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஜபம் படிச்சுக்கிறாங்களாம். ஒரு மாதிரி அழுந்துக்கிட்டு கத்திக்கிட்டு ஜபம் இல்லை ஜபம் அதை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த 5 பேருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி, அவங்க அழுகுறாங்க, கத்துறாங்க, ஒரு மாதிரி அக்ரெசிவாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருனாலும் எதுவுமே வந்து ஊகிக்கவே முடியல, என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்ரலி வந்து எப்படி இருந்திருக்குனாக்கா, இந்த எக்ஸாசிசம் படம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஒரு கேர்ளுக்கு வந்து பொசஸ் ஆகுமா, அந்த மாரி ஆயிருக்குது அந்த அக்காவுக்கு. ஒரு வழியாக அந்த விஷயத்த எல்லாத்தையும் செட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அக்காவும் வந்து நார்மலாக ஆயிருக்காங்க. ஆனால் சுசீலா அக்காவுக்கு இந்த இடத்துல வந்து டவுட் வருது. இது வந்து சொன்னால் கேட்குற ஆள் கிடையாது, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதனால தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி வந்து இவங்க வந்து வெறுப்பேற்றிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம் சொல்லிட்டு சுசீலா அக்காவுக்கு வந்து டவுட் வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணீங்க, உண்மையை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் உண்மை வெளியே வருது. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த பிறகு தான் உண்மையை வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் தான் வந்து நைட் டைமு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து சுடுகாட்டில் உட்காந்து போய் சாப்பிட்டோம், அந்த சீன சுடுகாட்டில். அது வந்து எப்படின்னாக்கா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் அந்த கலர் மேலே வச்சுட்டு, அந்த கலரை இருக்கும்ல அது மேலே வச்சுட்டு, வாங்க வாங்க நீங்களும் வந்து சாப்பிடுங்க, வந்து ஏஞ்சி வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெடப்பாக சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணதுனால தான் இந்தமாரி விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சுசீலா அக்காவுக்கு வந்து தோணுது. அப்போ இதை கேட்ட சுசீலா அக்கா வந்து இன்னமும் வந்து கோவப்பட்டிருக்காங்க. எதுக்கு வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அது வந்து ஒரு சீன சுடுகாடு, சுடுகாடாக இருந்தாலும் அது வந்து அவங்களோட இடம், அந்த இடத்த வந்து நம்ம வந்து மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு போயிட்டு நீங்கள் இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க, இதுவும் அவங்களுக்கும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க, ஒரு மாதிரி வெடப்பா இல்லையா? கண்டிப்பாக வந்து அந்த விஷயம் வந்து அவங்க வந்து கோவப்படுத்தியிருக்கோம், அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சொன்னது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்களும் கடந்து போது ஒரு நாள் ராத்திரி என்ன ஆகுதுனாக்கா, சுசீலா அக்காவுக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. அதாவது சுசீலா அக்கா படுக்கிற அறையில், அதாவது சுசீலா அக்காவும் இன்னொரு கிறிஸ்டியன் அக்காவும் படுக்கிற அறையில் தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. ராத்திரி மணி ஒரு வெடிக்காலையிலையா, மணி ஒரு 3, 4 இருக்கும். அந்தமாரி ஒரு டைமில் சுசீலா அக்கா படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுசீலா அக்கா வந்து யாரோ அமுக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்குது. அமுக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்குனாக்கா, அவங்களும் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்டின் அக்காவை எழுப்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எதுவுமே வந்து பண்ண முடியல. அவங்களால கையும் அசைக்க முடியல, கூப்பிடவும் முடியல, கண்ணையும் திறக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வந்து கண்ணை வந்து திறக்க முடிஞ்சு. அந்த கட்டம் அவங்க என்ன பார்த்துருக்காங்கனாக்கா, அந்த கிறிஸ்டின் அக்கா மேலே ஒரு கருப்பு ஒரு ஆம்பளால் உருவம் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்குது. அந்த உருவம் அப்படியே சுசீலா அக்கா மேலே உட்காந்து அமுக்குனதை அவங்க நேரடியாக வந்து பார்க்க முடிஞ்சு, அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயம் தான் வந்து சுசீலா அக்காவுக்கு நடந்திருக்குது. சுசீலா அக்காவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, சுசீலா அக்காவுக்கு வந்து இந்த ஆவி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சுசீலா அக்காவனால் பார்க்க முடியும். அதாவது இந்த ரோட்டு சைடு போனாங்கனாக்கா இந்த ஆக்சிடென்ட் ஆன உருவத்தெல்லாம் வந்து பார்க்க முடியும். எப்படி இருக்கும்னாக்கா இந்த ஆக்சிடென்ட் ஆன உருவம் அவங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாங்கனாக்கா, சாதாரண மனுஷால மீது தான் இருக்குமா, எப்படி உட்காந்துருக்குமா, ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காந்துருக்குமா, அதை பார்க்கவே வந்து பயமாக இருக்குமா. அதுக்கப்புறம் நிறையா உருவங்களை வந்து பார்த்து தான் சொல்கிறாங்க. அந்த உருவம் வந்து வெள்ளையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாதாரண மனுஷால மீது தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த அமுக்கின ஒரு விஷயத்த சுசீலா அக்கா அவங்களோட கிறிஸ்டியன் கூட்டாளிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த கிறிஸ்டியன் கூட்டாளி அக்காவும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆமாம் எனக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு, ஒரு உருவம் நீ அமுக்குனதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட 2 பேரும், என்னடா இந்த விஷயத்தெல்லாமே அந்த வெடைக்கிறது சேட்டை பண்ணது எல்லாமே வந்து அந்த 5 பேர் தானே, எதுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்ப் வருதுன்னு சொல்லிட்டு இனியும் அந்த இடத்துல இருக்கவே கூடாது சொல்லிட்டு சுசீலா அக்கா அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி, இனி நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இல்லைம்மா, எல்லா நடந்த கதை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க, இனி நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்க மாட்டேன், நான் வந்து வேறு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்ன கையோட சுசீலா அக்காவோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்கக்கா, வேணாம் இனி நீ அங்கெல்லாம் இருந்து தங்கி உன்னோட இன்டர்ன்ஷிப் உன்னோட எக்ஸாம்லாம் செய்ய வேணாம், நீ வேறு இடத்த வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி சுசீலா அக்காவும் வந்து மாறி போயிருக்காங்க. இதுதான் வந்து சுசீலா அக்காவுக்கு நடந்த ஒரு கதை. இது வந்து உண்மையிலேயே நடந்த ஒரு கதை. இந்தமாரி கதையெல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும். முக்கியமாக இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த ஹாஸ்டல்லையும் சரி, இல்லை வெளியில் இடத்துல தங்கி படிக்கிறப்பையும் சரி, இந்தமாரி விஷயம்லாம் நடந்திருக்கும். இந்தமாரி விஷயம்லாம் நடந்துருச்சுனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், படிக்க ஆர்வமாக இருக்கேன். இந்தமாரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டாரி, க்ரைம் ஸ்டாரி, அதுக்கப்புறம் இந்த ஹைலண்ட் டவரு இந்தமாரி கதையெல்லாம் வந்து சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். என்ன இந்த ஹைலண்ட் டவரோட ஸ்கிரிப்ட் தான் வந்து காண போயிடுச்சு, இல்லைனாக்கா இன்றைக்கான வீடியோவில் ஹைலண்ட் டவர் பற்றி தான் பேசியிருப்பேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் ஹைலண்ட் டவரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்கள் பிரவீன், பாய். இந்தமாரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க.